தங்க காசுகளை வெள்ளி காசுகளை அள்ளி கொடுத்தாலும் ஸ்டாலின் திமுக வாரிசுகளை தூக்கி பிடிக்க தமிழகத்தில் யாரும் கிடையாது என கூறியுள்ள ஆர்பி உதயகுமார், கட்சியில் உறுப்பினர்களை சேர்க்க ஸ்டாலின் சன்மானம் என்ற அறிவிப்பின் மூலம் திமுக பலவீனம் ஆகிவிட்டதை அவரே ஒப்புக்கொண்டதாக சாடியுள்ளார். 6 முறை ஆட்சியில் இருந்து தமிழகத்தின் பெரிய கட்சி என்று மாறுதட்டும் திமுக, ஸ்டாலின் திமுக உறுப்பினர் எண்ணிக்கை அதிகரிக்க இனி சன்மானம் கொடுத்தால்தான் நாம் அதை சாதிக்க முடியும் என்கிற ஒரு நிலையிலே இன்றைக்கு திமுக கட்சி நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இப்போது பலவீனமாக இருப்பதை ஒப்புக்கொள்ளுகிற ஒப்புதல் வாக்குமூலம் போல 30% வாக்காளர்களை உறுப்பினர்களாக திமுகவிலே சேர்த்து அவர்களுக்கு சலுகைகள் வழங்க வேண்டும் என்கிற அந்த பார்வையில தான் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறதோ, உறுப்பினர்கள் ஓடி வந்து விடுவார்களோ, உடன்பிறப்பே வா என்று சொல்லுகிறார். ஆகவேதான் நீங்கள் தங்க காசை கொட்டி கொடுத்தாலும் வெள்ளி காசை கொட்டி கொடுத்தாலும் இன்றைக்கு உடன்பிறப்பு உங்களோடு பயணிப்பதற்கு தயங்குகிறார்களே. என்ன காரணம்? நீங்கள் சமாதானமாகி கொள்கையிலே, கோட்பாடுகளிலே இன்றைக்கு சமாதானமாகிவிட்ட காரணத்தால் ஸ்டாலின் அப்பா இனி தமிழ்நாட்டு மக்கள் உங்களை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்